வெல்கம் டு வெந்தய கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே சூப்பரான பால் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லா பண்டிகைகளும் செய்கிறது இந்த பாயசம். இது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாயசம் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேன் எடுத்து வச்சிட்ருக்கேன். அந்த பேனை அதில் நம்ம 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம இப்போது முந்திரியை வறுத்து எடுக்கணும். இப்போ 2 ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதில் முந்திரியை முதல்ல சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும். அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். ரொம்பவும் டார்க் ப்ரௌன் கலராக வரக்கூடாது. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்ததும் அதை நம்ம எடுத்துட்டு அந்த நெய்லேயே நம்ம திராட்சையும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு திராட்சை சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பலூன் மாதிரி வரணும். பலூன் மாதிரி அதுவும் கோல்டன் கலரில் நல்ல பலூன் மாதிரி வந்ததும் அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போ நல்லா பலூன் மாதிரி வந்துடுச்சு. இதை நல்லா எடுத்துட்டு இதையும் எடுத்து அந்த முந்திரியோடு சேர்த்து வச்சிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. எடுத்துட்டு அதே நெய்யில் நம்ம 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். இப்போ இதை திராட்சையை எடுத்துட்டு அது கூட சேமியாவை சேர்த்துடலாம். இப்போ சேமியா 1 கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சேமியாவை நம்ம நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்து செஞ்சால் பாயசம் சூப்பராக இருக்கும். அதனால் நாம் இதை வறுத்து செய்யலாம். இப்போ சேமியா நல்லா வறுபட்டுடுச்சு. இதை இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டில் வைக்கணும். நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம பாயசம் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் நம்ம 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்துருக்கோம். 4 கப் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போது இதில் 4 கப் அளவுக்கு நம்ம எதில் மெஷர் பண்ணமோ அந்த அளவுலேயே 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சிட்டதுக்கப்புறமா நாம் சேமியா ஜவ்வரிசி எல்லாம் சேர்த்து செய்யணும். இப்போ நான் முதல்ல ஜவ்வரிசியை ஒரு அரை ஹவர் நான் சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் சீக்கிரமாக அது நல்லா வெந்துடும். நம்ம ஸ்ட்ரைட்டாக சேர்த்தோம்னா சீக்கிரமாக ஜவ்வரிசி வேகாது. அதனால் நம்ம சுடு தண்ணியில் ஒரு அரை ஹவர் நம்ம ஊற வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் இந்த ஜவ்வரிசியை போட்டு நல்லா ஊற வச்சிடணும். அப்போ நம்ம கொஞ்ச நேரத்தில் அது வெந்துடும். இப்போ அது நல்லா வேகட்டும். கொஞ்சமாக கண்ணாடி பதம் ஒரு 80% அளவுக்கு வெந்ததும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த வெள்ளையாக இல்லை, கொஞ்சம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச சேமியாவை இதில் சேர்த்துடணும். வறுத்து வச்ச சேமியாவை அதில் சேர்த்துட்டு நல்லா வேக விடணும். சேமியா நல்லா கொதித்து வெந்துட்டு இருக்கப்போ நம்ம அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கணும். அது டேஸ்ட்டுக்காக. எப்போவுமே எல்லா ஸ்வீட்லேயும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 4 ஏலக்காய் அது கூட நான் தட்டி போட்டிருக்கேன். அதுவும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஏலக்காய் பாயசத்துக்கு. அதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொதித்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நாம் அதில் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். அவங்கவுங்க தேவைக்கேற்ப 3/4 கப்பு அவங்கவுங்க குறைச்சி சேர்த்துக்கலாம். அரை கப்பு 3/4 கப் அளவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ அதை நல்லா கிளறி விடுங்க. நல்லா அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடணும். நல்லா மெல்ட் ஆகிட்டதும் அதுக்கப்புறமா தான் நம்ம பால் முந்திரியெல்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா அதை நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இப்போ நல்லா எல்லாம் மெல்ட் ஆயாச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். பால் தேவைன்னா இன்னமும் இது தண்ணி ஊற்றாத திக்காக காய்ச்சணும் பாலை பாயசம் செய்கிறதுக்கு. அப்போ பாயசம் நல்லாயிருக்கும். இப்போ 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நான் இப்போ எக்ஸ்ட்ராவும் சேர்த்துப்பேன். கொஞ்சமாக 1/4 கப்பு அளவுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். 1/4 கப்பு நான் இதில் சேர்த்துருக்கேன். அவங்கவுங்க தேவைக்கேற்ப அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு அதில் நாம் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை இது 2த்தையும் இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இது நல்லா கிளறி விட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் கொதித்ததும் கொதி வந்ததுமே நாம் நிறுத்திடணும். வீட்டிலையே சூப்பரான பாயசம் பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். வீட்டிலையே சூப்பரான பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவும் டேஸ்டியானது, ரொம்பவும் ஈஸியானது. அதே சமயம் இது எல்லா பண்டிகையிலும் எல்லாருமே செய்வாங்க. நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.